வணக்கம் மகளே. ஒரு குட்டி கன்ஃபெஷன். நேற்றுக்கு நான் ஒருத்தரை பற்றி ஒரு போஸ்ட்னு போட்டேன். அவன் என்னை இன்சல்ட் பண்ணான். ஸோ அவன் நினைக்கிற மாதிரி நான் வீக் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் அந்த போஸ்ட் போட்டேன். நான் அந்த போஸ்ட் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் மேன் ஐ ஃபீல் ஸோ டேம் பவர்ஃபுல். ஆனால் அந்த பவர் இருக்கே, அது வெறும் அந்த 10 செகண்ட் மட்டும்தாங்க. போஸ்ட்டை போட்டு அடுத்த 10 செகண்டுக்குள்ளே வந்துச்சு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன். எப்பா வா, அந்த சவுண்டு இன்னும் என் காதில் ஒய் அப்படிங்குது. என்னெல்லாம் சொன்னீங்க நோட்டிஃபிகேஷனில்? அன்ஃபாலோட், இம்மெச்சூர், அன்ப்ரொஃபஷனல். நான் எதிர்பார்த்த சப்போர்ட்டே வரல அந்த போஸ்ட்டுக்கு. அப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டேன், நான் டேமேஜ் பண்ணது அவனை இல்லை, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டேன். அந்த டைமில் தான் ஒரு அருமையான திருக்குறள் என் மைண்டில் உட்காந்துச்சு. எள்ளாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு நடந்ததான் அர்த்தம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், உலகம் அக்செப்ட் பண்ணாத எந்த ஒரு செயலையுமே நம்ம யோசிக்காமல் பண்ணவே கூடாது. ஆனால் இதில் நான் 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்று, கோபம்ங்கிறது டெம்பரரி, ஓகே. ஆனால் அந்த கோபத்தில் நம்ம பண்ணக்கூடிய செயல் ஏற்படுத்தக்கூடிய கான்சிக்வன்சஸ், தட்ஸ் பெர்மனெண்ட். அதனால் திங்க் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண நண்பா. இல்லைன்னு வச்சுக்கோ, போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீ ரொம்ப திங்க் பண்ண வேண்டியிருக்கும்.